கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வழியை ஏற்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அவர் நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவாந்தர வெளிகளை மாற்றி, தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்கி புதிய வழிகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில செபிக்கலாம். தகப்பனே, ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்தரத்தையும் அவாந்தர வெளிகளையும் நீர் மாற்றி ஆறுகளை உண்டாக்கி புதிய வழிகளை உருவாக்குவீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வனாந்திரம் அவாந்தர வெளி மாறி ஆறுகள் உண்டாகி புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் அவண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.